இன்னைக்கு ஆக்சுவலாக முருகருக்கு பிறந்த நாள். நம்ம வேலூரில் இருக்க முருகர் கோயிலுக்கு போகலான்ற ஐடியா இருந்தது. ஆனால் நம்மளால போக முடியல. அதனால நம்ம காலையிலேயே காளிப்பட்டி முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து முத்துமலை முருகர் கோயிலுக்குமே வந்தாச்சு. நம்மளுக்கு வாழ்க்கையில் எவ்வளோதான் கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஆனால் இந்த முருகர் கோயிலுக்கு வரப்போ அவ்வளோ ஒரு நிம்மதி இருக்குது. அது எனக்கு மட்டுமா இல்லை உங்களுக்குமான்னு தெரில. கஷ்டமாக இருந்தாலும் வந்து முருகர் கோயிலுக்கு தான் வருவேன், சந்தோஷமாக இருந்தாலும் முருகர் கோயிலுக்கு தான் வருவேன். அவர் மேலே ஒரு கிரேஸ் அப்படி இருக்குது. முருகருக்குன்னு ஒரு தனி விஷயமே இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்டு கடைசியாக தான் சந்தோஷத்தை தருவார். அப்படி ஒரு விஷயம் இருக்குது. நம்மளுக்கு இது வரையும் எல்லாமே கஷ்டமாக தான் போயிட்டு இருந்தது. ஆனால் இதுக்கு மேலே நம்ம நிம்மதியாக இருப்போம், நம்ம ஆசைப்பட்ட விஷயம்லாம் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையே இருக்குது. நம்ம நிறைய விஷயத்தை இழந்துட்டோம், நம்பிக்கை எல்லாத்தையுமே இழந்துட்டோம். ஆனால் இவர் மேலே இருக்க நம்பிக்கை மட்டும் நம்மளுக்கு போகவே இல்லை. எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் இவர் மேலே இருக்க நம்பிக்கை என்றைக்குமே போகவும் போகாது. நம்ம பேஷனில் இவர் மேலே நம்பிக்கையை வச்சுட்டு மட்டும்தான் மூவ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மேலே இருக்க தன்னம்பிக்கையில் தான் நம்ம மூவ் பண்ணிகிட்டு இருக்கோம். எனிவேஸ், அவர் மேலே இருக்க நம்பிக்கையும் நம்ம மேலே இருக்க நம்பிக்கையும் சேர்த்து நம்ம கூடி சீக்கிரம் 100K அடிச்சிரோன்ற நம்பிக்கை இருக்குது. எனிவேஸ், பள்ளி கூட கத்திருச்சு. எனக்கு அதுதே இப்போ ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. 100K அடிச்சிரோன்னு சொன்னேன், இந்த பள்ளி கூட கத்திருச்சு. அவ்வளோ கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. எனிவேஸ், ஹாப்பி பர்த்டே முருகா.